வெல்கம் டு நலம்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு பாசி பருப்பு வச்சு சப்ஜி செய்ய போறோம். இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிடலாம். இது என்ன அந்த ஊத்தி வச்சிருக்கீங்க? அதான் இது பாசி பருப்பு 1/2 கப்பு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு அதை நல்லா வடிச்சதுக்கு அப்புறமேலு இதுல ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு தயிர் ஊற்றி அதை நல்லா வடிச்சிடணும். வடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அந்த மாவு பதத்துக்கு வர்றாப்புல கொஞ்சம் தயிர் ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் உப்பும் அதில் கலந்துக்கிட்டு இட்லி ஊற்றி நம்ம வந்து இட்லி தட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம ஆப்ப சோடா போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட் கொடுக்கும். நான் ஆப்ப சோடா யூஸ் பண்ணாததுனால நான் அதை போடல. வெறும் பிளெயின் தட்டில் எண்ணெய் தடவி அந்த மாவை ஊற்றியும் ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறமேல குழம்புல போடுறப்ப இது அதை மட்டும் நான் ரெடியாக வேக வச்சு நான் இட்லி தட்டிலேயே ஊற்றி வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேலு திரும்பவும் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரில் வந்து கொஞ்சம் கடலை மாவு 1 ஸ்பூன் கலந்துக்கணும். 1 ஸ்பூன் கெட்டிப்பட்டுரும் குழம்புல ஊத்தையில. இதை வந்து முதல்ல கலக்கிக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் ஊற்றினேன். கொஞ்சம் கெட்டி வராமல் இருக்கிறதுக்காக. சரியா இருக்குமே. இது கலந்தாச்சு. இப்ப இதுலயே மிளகாய், நம்ம தமிழ்நாட்டு மிளகாய் பொடி இது கொஞ்சம், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்கு, கரம் மசாலா கொஞ்சம், கொத்தமல்லி பொடி அது 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் இது 5 பொடியும். அதாவது நம்ம வேணும்னா வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல இது கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா இல்ல ஜீரகப்பொடி, சாரி ஜீரகப்பொடி, ஜீரகம் தான் இதுக்கு முக்கியம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கட்டி இல்லாம இது அப்புறமேலு இதை ஊற்றிடணும். இப்போ மிக்சியில் வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 1 சைஸு, கொஞ்சம் 1 துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 3 பல்லு மீடியம் சைஸு, தக்காளி இதெல்லாம் அரைச்சு மிக்ஸியில் பிடிக்குமா? பிடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும். அப்படியே அடியில் வச்சுக்கிட்டு வந்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இந்த தயிர், கடலை மாவு, மிளகாய் பொடி போட்டது இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் வடை சட்டி வச்சாச்சு. வடை சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சும்மா ஒரு சின்ன பிரிஞ்சி இலை 1, ஜீரகம், வரமிளகாய் 1. இது அப்படியே லேசாக கிள்ளி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெடிச்சிரும். ஃபுல்லாக இருந்தால் சும்மா ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை. இது பெருங்காயம் போடணும். கடலை மாவு இருக்கிறதுனால பெருங்காயம் போட்டுக்கணும். இது கொஞ்சம் புது விதமான டிஷ்ஷு. நான் சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது குழம்பு டிசைனா? ஆமாம். இது எதுக்கு? பூரி, சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே சாப்பிடலாம். இப்போ வெடிச்சிருச்சு. மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரையும் கிண்டணும். கொஞ்சம் கலர் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேல இந்த தயிரில் கலந்ததை அதையும் போட்டு நல்லா இந்த பச்சை வாசம், கடலை மாவு பச்சை வாசம், அந்த மிளகாய் பொடி, அந்த மிக்ஸி மூடியில் இருக்கு. மூடியில் தக்காளி இருக்கு. அப்புறமேலு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேலு 2லையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிக்கலாம். அலசி
தக்காளி கொஞ்சம் வதங்கணும். ஆமாம், பச்சை வாசம் போகிறதுக்காக. அவங்க ஸ்பைசி வேணுங்கிறவங்க நிறையா வேணுங்கிற நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் இல்லையா? ஆமாம் ஆமாம், அப்புறமேலு வதங்கினதுக்கு அப்புறமேல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவில் பொடி வகையெல்லாம் ஜீரக பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டதை, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டதை இதில் கலந்துக்கலாம். நல்லா திக்காக வந்துருச்சு. திக்காக வந்துடும் கடலை மாவு கொஞ்சம். ஆமாம், அதனால் இந்த வாசம் போகிறதுக்காகவும் ஒரு 2 நிமிஷம் இப்படி வெறுமனே அந்த இது மட்டும் தண்ணி கலக்காமல் இது மாதிரி வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் தண்ணி நமக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம திக்னஸ்க்கும் நம்ம தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக கலந்துக்கலாம், கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம். சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? கை விடாம கொஞ்ச நேரம் இந்த கடலை மாவு வேகிற வரையிலும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா கடலை மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் அடியில் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுனாவே மாவுட்ட தானே இது தயிரில் வேற கலந்துருக்குறோம். அதனால் இந்த வாசம் வந்துடுச்சு பாருங்க, கடலை மாவு வெந்த வாசம். இப்போ நல்லா இதில் தண்ணி நமக்கு வேணுங்கிற தண்ணி ஓரளவுக்கு இப்போ அது கொதிக்கணும். உப்பு போடலன்னமோ இதுக்கு தகுந்த உப்பு பார்த்துட்டு போடு. அந்த இட்லி வெந்ததை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற டிசைனை. இதோ இது மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கொதிச்சாதான் இந்த வாசம் நல்லா இருக்கு. கடைசியில் இறக்குறப்ப கஸ்தூரி மெத்தி போட்டுக்கணும். கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை இருக்கா? இல்லை. கொஞ்சம் ஈனோவோ ஆப்ப சோடாவோ போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட் கொடுக்கும். தயிரில் தான் போட்டிருக்கிறோம் இத்தனைக்கும், இருந்தாலும் நம்ம அது போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக. இப்போ சரியா இருக்குமா குழம்பு? உப்பு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கரெக்டாக இருக்குது திக்னஸும். இதை போட்டு ஒரு 2-3 கொதி விட்டோம்னா சரியா போயிடும். போட்டு நார்த் இந்தியன் ஸ்டைல் சப்ஜி. ஆமாம், நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறாப்புல, ஆனால் அதுக்கு கொஞ்சம் புளி ஊற்றுவோம். இதுக்கு தக்காளி போட்டு ஜீரக பொடி நிறைய போடுறோம். இந்த இப்போ திக்னஸ் வந்துருச்சு பாருங்க. ஆமாம், கரெக்ட். சும்மா ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டோம்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சும்மா ரொம்பவும் இல்லை, அப்படியே போட்டும் போடாத மாதிரி சும்மா ஒரு பிஞ்சு சர்க்கரை. அதான் கஸ்தூரி மெத்தி இப்போ போடலாமன்னு இறக்குறப்ப போடணும். போட்டுடலாம். கொத்தமல்லியும் அப்படியே தூவிட்டு சூப்பராக இது. இன்னைக்கு பூரிக்கு இது நாங்கள் செஞ்சுருக்குறோம். பீட்ரூட் பூரிக்கு பீட்ரூட் அரைச்சி அதுலேயும் ஒரு மிளகாய்,
ஒரு இனுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கு. அது இந்த பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த பாசிப்பருப்பு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை செஞ்சு சாப்பிட வேண்டியது. பூரி சுடுறப்ப காமிக்கிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. நானும் தரான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. பாய். பீட்ரூட் பூரி போடுறீங்க காஞ்சிருச்சு. இப்போ வச்ச குழம்புக்கு சப்ஜிக்கு பாசிப்பருப்பு சப்ஜிக்கு பூரி பூரி பீட்ரூட் பூரி. கலர் அழகாக வந்து பாருங்க, சூப்பராக இருக்குது கலரு. பீட்ரூட் கலர் உப்புது நல்லா. அது செக்கெண்ணெய் கடலெண்ணனால வாசம் கம்முன்னு வருது. வாசமும் வருது. லேசாக போட்டவொடனே முதல் ட்ரிப்பு மட்டும் கொஞ்சம் நுர வர்றாப்புல இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். நல்லது. நம்ம எண்ணெய் நல்லா சூப்பர் எண்ணெய், டேஸ்டியாகவும் இருக்குது செக்கெண்ணதுனால. ஓ அந்த பல்போடவே தான் போட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி கூட ஒரு சிலர் போடுவாங்க. நான் அப்படியெல்லாம் கூட போடலை, அப்படியே பல்போடவே போட்டேன். அரைச்சதே தெரியல பாருங்க, விட்டு விட்டா தெரியும்.